என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி, அப்புறம் தோசை. இதையும் போட்டோம். ஆக்சுவலாக 11:30 வரைக்குமே ஹஸ்பண்ட் வீக்கெண்டில் தூங்குவார். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்காகவான்னு தெரியல, கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு கிச்சன்லாம் நீட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்காரு. அதுவே எனக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ளிஸ் மாதிரி தோணும், எழுந்திரிச்சோடனே சாப்பாடு இருக்கிறது. ஆஃப்டர்நூன் நான் குக் பண்ணேன், பெருசாக அதை நான் வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருந்தேன்னா தேங்காய் பால் ரைஸும் பன்னீர் கிரேவியும் செஞ்சுருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிப்ஸு இதெல்லாம் சைடிஷ் இல்லாமல் எந்த சாப்பாடுமே இறங்காது. இப்போல்லாம் ஆதி கொஞ்சம் அவனே எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இட்லி தோசைலாம் அவனே சாப்பிடுவான். பட் இந்த ஆஃப்டர்நூன் சாப்பாடு அவன் சாப்பிட மாட்டான். நைட்டு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் பிளான் பண்ணியிருந்தேன். உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது என்ன ஆகிடுச்சுன்னா எக் புரிஜி மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஆச்சும் நான் சப்பாத்தி கொடுத்துருவேன். மோஸ்ட் ஆஃப் சாட்டர்டே மாவாட்டினேன்னா எனக்கு ஒரு 3 to 4 days வரும். மீதி 3 days வந்து மில்லட் பொங்கல், உப்புமா, அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி ஓட்டிட்டு திருப்பி சாட்டர்டே தான் மோஸ்ட் ஆஃப் நான் மாவரைப்பேன். ஆதிக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ திருப்பி ப்ளூபெரி வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஹஸ்பண்டை. அந்த லட்டுமே செஞ்சுட்டாரு. நான் ஆக்சுவலாக வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் அவர் அதுக்குள்ளே செஞ்சு வச்சிட்டாரு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து அவர் செய்யும்போது இது பண்ணுறேன். நான் வாக்கிங் போன கேப்பில் அவர் அதை செஞ்சு வச்சிட்டாரு. சீரியஸாக அந்த திருப்பூர் பொண்ணோட கேஸ் பார்த்துட்டு எனக்கு மனசே சரியில்லை. ஈவினிங் ஃபுல்லாக அம்மா கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அந்த வாட்ஸ்அப் ஆடியோலே தெரியுது அந்த பொண்ணு எவ்வளோ பெயினை தாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து லைஃப்பில் காசு மட்டும்தான் பிரச்சனை, காசு தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இந்த அன்பு பாசம், அந்த காசு நிறையா வச்சுருக்கவங்களுக்கு அன்பு பாசம் இல்லாததோட பெயின் வந்து எவ்வளோ இதுவாக இருக்கும்னு இது பார்க்குறப்ப தான் தெரியுது. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.